இந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறது, என்னிடத்துல இருக்கிறதா? ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை கொப்பிலிருந்து உயர்த்தி உன்னதங்கள் உட்காரவும் தம்முடைய மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்கிறார். ஒருவேளை இன்னும் இந்த மண்ணு களிமண்ணாக மாறுவதற்கு வாய்ப்பில்லாம இருக்குமே என்றால், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் காணப்படுமே என்றால், ஆண்டவரே என்னை பிரித்தெடுத்தருளும் சுவாமி, நான் உன்னை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆக்கியிருக்கிறேன் என்று வேதம் சொல்கிற விதமாக நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுப்பதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். 10 கன்னிகைகள் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக சென்றாங்க. ஆனால் 5 பேரிடத்துல பார்ப்போம் என்றால் அங்கு எண்ணெய் இருந்திருக்கிறது. இன்னும் 5 பேரிடத்துல இந்த எண்ணெய் இல்லாததை காணப்பட்டது. அவங்க இன்னும் வேறு பிரிக்கப்படல. இன்னும் ஏதோ ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை அவங்களுக்குள்ளாக இருந்ததினாலே பிறகு பார்த்து கொள்ளலாம், மணவாளன் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த மணவாளன் ஏற்ற நேரத்தில் வந்து விட்டார், இவங்க உள்ள நுழைய முடியல. முதலாவது சொல்லுகிறேன், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தல் விசேஷம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக அங்கு காணப்படுகிறதை யோவான் அங்கு வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை உலக மக்களை போல நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், ஆண்டவரே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், திருக்கை மேல் இருக்கப்பட வேண்டிய ஜீவியத்தை எனக்கு தாரம் என்று நாம் கேட்போம் என்றால், உண்மையாக அந்த களிமண் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக வருகிறது. 2வது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது, அது மிருதுவாக்கப்படணும், சாஃப்டனிங் நடக்கணும், அல்லது பரிசுத்தமாக்கப்படணும். கிளீனிங் நடக்கும் பொழுதுதான் அது நல்ல சாஃப்டனான ஒரு பார்ட்டாக அது மாறுகிறது. அது வணைப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். அந்த களிமண் ஒருவேளை உள்ள அநேக கற்கள் இருக்குமே என்றால் அது வணைக்க முடியாது. இந்த கற்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த கற்கள் தேவையில்லாதவைகள். ஆக அது சாஃப்டனிங் பண்ணப்படுமே என்றால் அது பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக வணைப்பார். அது சாஃப்டனிங் அல்லது ஒரு சின்ன மிருதுவான மண்ணாக, களிமண்ணாக அது மாறணும். முன்பு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு அதை கிளீன் பண்ணுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், சுத்திகரிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த கழுதையின் மேல் பவனி சென்ற போது அங்கு ஆலயத்திற்குள்ளாக சென்று அதை பரிசுத்தமாக்குகிறார். என் ஆலயத்தை கலர் குக்கையாக்கிட்டீர்கள் என்று சொல்லி அங்கு காசு விற்கிறவர்களை, மற்றவர்களை அவர் பரிசுத்தமாக்குவதற்காக எல்லா மேஜைகளையும் அவர் தூக்கி எறிந்து விட்டு, என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயம், நீங்க கலர் குக்கை ஆக்கிட்டீர்களே, அந்த பரிசுத்த ஆலயம் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பிறகு நாம் மிருதுவாக்கப்படணும். ஒருவேளை பழைய குணங்கள், பழைய கிரிகள், பழைய சுபாவம், பழைய பேச்சுகள், பழைய நினைவுகள் இருக்குமே என்றால் ஆண்டவருடைய திருக்கையின் மேல் நான் போடும் பொழுது இந்த கற்கள் எனக்கு அது பாத்திரமாக வணைக்க முடியாதே. விதைகள் விதைக்கப்படும் பொழுது 4 நிலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது விதை வழியருகே விதைக்கப்படுகிறது. இங்கு ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்படும் பொழுது அவர்களுடைய நினைவுகள் எங்கேயோ இருக்கும், வழியருகே இருக்கும். ஆக இந்த விதைகள் கனி கொடுக்க முடியாதபடிக்கு வழியருகே. 2வது பார்க்கிறோம், அது கற்பாறை, உள்ள அநேக பாவங்கள், அநேக விதமான, கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிறோம், விதவிதமான பாவங்கள், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், குரோதங்கள், அக்கிரமங்கள் என்கிற அநேக கற்கள் உள்ளே போக முடியாதபடிக்கு, விதை அங்கு வேறு போக முடியாதபடிக்கு. 3வது, அது முள்ளுள்ள நிலங்களில் விதைக்கப்பட்ட விதைகளை போன்று கவலைகள், விதவிதமான கவலைகள்,
அநேக பாரங்கள் இருக்கிறது தான். ஆனால் கர்த்தருடைய பாதப்படியில அவைகளை வைத்து விட்டு, ஆண்டவரே என் பாரத்தை உங்க கரத்துல வைத்து விடுகிறேன். உலகத்துக்குரிய கவலை, வருங்காலத்தை குறித்த கவலை, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு வேண்டியவைகள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா நான் உங்களை பிழைப்பூட்ட மாட்டானோ அப்படிங்கிற வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். இந்த வார்த்தை உள்ள போக முடியல. கவலைகள். முதலாவது நிலம் வழியருகே, இரண்டாவது அநேக கற்பாறைகள் இருக்கிறது, சுத்திகரிக்க முடியல. மூன்றாவது நிலம் அது முள்ளுள்ள இடங்கள். நான்காவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் மாத்திரமே. நல்ல உழுகிறவனே எல்லா கற்களை வெளியெடுக்கிறான். எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும், என்னுடைய விளைச்சல் அதிகமாக அது கனி கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கற்பாறையில் கற்கள் எல்லாம் தூர எரிந்து விடுகிறான். இந்த விதமாக நாமும் ஒரு குயவனுடைய கையில ஒரு பாத்திரமாக வணைக்கப்பட வேண்டும் என்றால் அது சாஃப்டனிங் என்கிற ப்ராசஸ்களாக போக்குழுந்து மாத்திரமே அது பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வணைக்கிறார். 1 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நன்றாய் செய்கிறவர்கள் மிகுந்த நல்ல பணியை செய்கிறவங்க மிகுந்த தைரியத்தையும் அடைவாங்க. என்றால் அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, சாஃப்டனிங் பண்ணப்பட்டவங்க, கர்த்தருடைய கையில நல்ல பாத்திரமாக வணைக்கப்படுவதற்கு உபயோகமாக இருக்கிறவங்க. முதலாவது பார்த்தோம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது நம்முடைய மண் சாஃப்டனிங் பண்ணின நல்ல மிருதுவான மண்ணாக, கற்கள் தேவையில்லாத, பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையில்லாத, கிளாஸ் பொருட்கள் எது பிரயோஜனமற்றவைகளோ அவைகளை தூக்கி எறிந்து விட்டு ஒரு நல்ல மண்ணாக அது பயன்படுத்தப்படுவதற்கு உகந்ததாக மாறுகிறது. மூன்றாவது ஐக்கியத்தை குறிக்கிறது. ஐக்கியம் எங்கு சகவாசம் இருக்குமோ இந்த திருக்கையின் மேல் ஐக்கியமாக மண்ணுக்கு மண் அது ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரமே அது நல்ல ஒரு பாத்திரமாக அமையப்பட முடியும். இன்னைக்கு பரிசுத்த பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது கூட அப்போஸ்தலர் 2:42 நாம் பார்க்க முடியும். அங்கு எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும் என்றால் அப்போஸ்தலருடைய போதனையிலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபத்திலும் அனுதினமும் சபை வளர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய போதனைகள் வாசிங்களேன் 2:42 உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணிதிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. சபை வளர்ச்சிக்கு அப்போஸ்தலருடைய போதனை நமக்கு எண்ணிய போதனை முக்கியமானது. எண்ணிய எங்க இருந்தாலும் கூட அவருடைய போதனை கடினமான போதனையா இருந்தாலும் அது நிலைநிற்கிற போதனையாக இருக்கிறது. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த சாதியமாவான், ஏற்ற நேரத்தில் தீவிரமாய் நடப்பிப்பென்று என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய போதனையும் அதுதான். நாம் இந்த திருக்கையின் மேல் ஒரு நல்ல பாத்திரமாக வணைக்கப்படுவதற்கு ஐக்கியம். மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது ஐக்கியம்.